நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கண்ணீரை துடைத்து நிந்தையை நீக்கும் கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில் அநேக அதிசயங்களை அற்புதங்களை நம்ம கடந்து வந்திருக்கலாம், உண்மைதான். அநேக மிராக்களை பார்த்துருக்கலாம். நம்ம முடியாத வேலை எதுவுமே கிடையாது, எல்லாமே நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற திட்டத்தை தீர்மானத்தோடு நம்ம வந்திருக்கலாம், உண்மைதான். ஆனால் ஆண்டவர் ஒன்று சொல்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய கிருபை, இரக்கம், தயவு நம்மளை ஆளுகை செய்யுங்கிறத பார்ப்போம். அவர் திட்டம் இல்லாதபடி, அவர் செயலில்லாதபடி நம்ம ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிறத பார்க்கும். ஆனால் கண்ணீரை துடைத்து நிந்தையை நீக்கும் கர்த்தர். கண்ணீரே, யாருடைய கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார்? மோசேயுடைய சட்டத்திட்டத்தின் பிரகாரம் இயேசு கிறிஸ்துவின் ஊழிய நாட்களில் ஒரு ஸ்திரீயை விபச்சாரத்தில் ஈடுபட்டதாக சொல்லி அநேக ஜனங்களை துரத்தி கொண்டு இயேசு கிறிஸ்து முன்பாக கொண்டு வருகின்றார்கள். இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் மணலில். அப்போது பார்க்கிறார், ஒன்றும் கேட்கல, பார்க்காங்க. டேடி இயேசு கிறிஸ்து பார்க்காங்க ஜனங்களை. எல்லாரும் சொல்கிறாங்க, கையும் களவுமாக இந்த விபச்சாரம் செய்த இந்த ஸ்திரியை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். மோசே சட்டத்திட்டத்தின் பிரகாரம், அவருடைய கற்பனையின் பிரகாரம், அவர் எழுதின சட்டத்திட்டத்தின் பிரகாரம் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்பதே அந்த மோசேயுடைய சட்டத்திட்டம் இப்படியாக காணப்படுகிறது என்று சொன்னார்கள். ஓங்கி 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 சொல்கிறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒன்றும் செய்யலை. வந்திருந்த எல்லாரையும் பார்த்தாங்க. பார்த்துட்டு தரையில் குனிஞ்சி ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. பரத்துலேருந்து உத்தாசை வேணும் இல்லையா? இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ அவன் முதலாவது கல்லை எரிய கடவான். இந்த ஸ்திரீயின் மேலே அவங்க திட்டம் தீர்மானம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மோசே சட்டத்திட்ட ஆலோசனையின் பிரகாரம் அந்த பனிஷ்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்திரீயை, விபச்சாரத்தில் ஈடுபட்ட அந்த ஸ்திரீயை கையங்களமாக பிடிச்சிட்டாங்கன்னா ஒரு இடத்துல நிறுத்தி கல்லை வச்சு ஊரில் உள்ளவங்க எல்லாருமே எரிவாங்க. குமிஞ்சு எரிஞ்சு அவங்க மரணமாகி அந்த கல் குவியலாகவே குமிஞ்சிரும். அத்தனை ஜனங்கள் வருவாங்களாம். என்னுடைய டாடி இயேசு கிறிஸ்து அப்படி சட்டத்தை மீண்டும் நிறைவேற்றுவதற்காக வரல, மன்னிக்க முடியாத தேவன் வந்தார். மோசே சட்ட திட்டங்களில் உடை தெரிந்து சரித்திர நாயகனாக சட்டத்தை புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்று 2 பிரிவாக பிரித்த சரித்திர நாயகன் என் இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கின்ற தேவன். எனக்கு விடுதலை தந்த தேவன். எனக்கு பலகீனத்தில் விடுதலை தந்தார், நோயிலிருந்து விடுதலை தந்தார். நான் ஏற்கனவே என்னுடைய சாட்சி உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்கேன். 2007 குடும்பத்திற்கு செய்வினை கட்டு பெண்கள் 2 பெண்கள் செய்கிறாங்க. இந்த சம்மந்தம் பண்ண முடியலங்கிறதுக்காக செய்கிறாங்க. அதில் உங்கள்கிட்ட சிலதை சொன்னேன். என்னுடைய பையன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட்டு. என்னுடைய மகளுக்கு காலில் புண்ணு வந்துச்சு. அது சம்மந்தம் இல்லாமல் வருது, எந்த காயமும் கிடையாது. 2 எனக்கு குடலில் இருக்கிற ஆப்ரேஷன் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்படியா வதைக்க எடுக்க சாத்தான். ஆனால் நாங்கள் யாருமே மீறலை. என்னுடைய மனைவி நல்லா நடந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. கால் கொஞ்சம் நடக்க முடியாமல் கொஞ்சம் விலகினம் எங்களை தொடர்ந்தது. ஆனால் தேவன் எங்களை விடுவித்தார். விலகின நேரத்தில் என் பலன் உன்னோடு பூர்ணமாக விளங்கும் கிருபை. கண்ணீரை நிந்தையை நீக்கும் கர்த்தர். கண்ணீரை துடைத்து நிந்தையும் நீக்கும் கர்த்தர். நாட்கள் கடந்தது, நேரங்கள் கடந்தது. எனக்கு அருமையான தேவசனமே, எந்த குடும்பத்தில் அந்த செய்வினை கட்டு செய்தார்களோ, பெண்ணை எடுக்க முடியல, பெண்ணை கொடுக்க முடியல, இவ்வளோ வைராக்கியமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியர் குடும்பத்துக்கு
செஞ்சாங்களோ அந்த ஊழியருடைய குடும்பம் ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருந்துச்சு. அந்த செஞ்ச குடும்பத்தில் 2 பிள்ளைகளை இழந்துட்டாங்க. பாவம் தானே, பாவத்தின் சம்பளம் மரணம். இனிமையாத அந்த குடும்பம் எங்கேயா இருந்தாங்கன்னு மனம் திரும்பணுங்கிறக்காக நான் ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். கர்த்தர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். கண்ணீரை துடைத்து நிந்தையை நீக்கும் கர்த்தர். நிந்தனைக்கு வரலாம், போராட்டங்கள் வரலாம், ஆனால் அதுக்குள்ளாக தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தக்க கிருபை தருவார். பெற்றோர் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்வார். எதிரிகளுக்கு முன்பாக சுவையான பாதைகளை தேவன் நமக்கு தருகின்றார். என் எதிரியின் இஷ்டத்திற்கு கர்த்தர் என்னை ஒப்புக்கூடாதையும் என்பதை வெளிப்படுத்தும் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 4-5 பார்க்கும். சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 10, 11, 12 பார்க்கும். பெற்றோர் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்வார். என் எதிரி முன்பு சுவையான பாதைகளில் நடத்துவார். என் எதிரி இஷ்டத்திற்கு கர்த்தர் என்னை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். வெளிப்படுத்தும் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 4-5. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன். எப்படிப்பட்ட வசனம் பார்த்தீங்களா? இந்த உலக வாழ்க்கையில் சத்தியத்திற்காய், கிறிஸ்துவுக்காய், உண்மைக்காய் வாழ்ந்தவர்களின் பரலோக மகிழ்ச்சி, அவர்களின் கண்ணீர் யாவையும் துடைக்கும் தேவன். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. கர்த்தருடைய திட்டம், தீர்மானம் மட்டும் மேல் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஏசாயா 26:3 பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதினது 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனுக்கு பூரண சமாதானத்துடனே காத்துக்கொள்வீர். அது மட்டுமல்ல, கர்த்தரை நம்பியிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பூரண சமாதானத்தை தருகின்ற தேவனாக இருக்கின்றார். துன்மார்க்கனுக்கோ பூரண பதிலை அளிக்கும் தேவன் என்பதை பார்க்கின்றோம். துன்மார்க்க ஜீவியத்தில் பூரண பதிலை தேவன் அளிக்கின்றார். எவ்வளவு கிருபை, எவ்வளவு மேன்மை, எவ்வளவு தயவு நினச்சி பாருங்க. அவர் திட்டம், ஒரு சித்தம் இல்லாதபடி ஒன்றுமே நடக்காதுங்கிற நம்ம விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி 26ஆம் அதிகாரம் 3வது வசனம் நம்ம பார்க்கும் பொழுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடனே காத்துக்கொள்வீர். இந்த பூரண சமாதானம் யாருக்குன்னா, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட, கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்ட பிள்ளைகளுக்கு பூரண சமாதானத்தையும் பூரண பாதுகாப்பையும் தேவன் தருகின்றார். அது மட்டுமல்ல, துன்மார்க்கனுக்கோ அதே வசனத்தில் கீழே பார்க்கும். ஏசாயா 26:3 வசனத்தில் பார்க்கும். துன்மார்க்கனுக்கு பூரண பதில் அளிக்கும் தேவன். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு, உறுதியாய் பற்றி கொண்ட பிள்ளைகளுக்கு நம்பிக்கையாக அவர்களை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். துன்மார்க்கனுக்கோ பூரண பதிலை அளிக்கும் தேவன் என்பதை பார்க்கின்றோம். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை பார்க்கின்றோம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 7, 8, 9 பார்க்கும். ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டில் மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடு என்பதை பார்க்கின்றோம். ஜனங்கள் மேல் உள்ள பாவத்தை, வெட்கத்தை கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் இறக்கி வை. கண்மலை, பாவத்தை ஏற்றுக்கொண்ட கண்மலை, பாரத்தை சுமந்து கொண்டும் கண்மலை, என் பாவத்தை முற்றிலும் ஏற்றுக்கொண்ட கண்மலை, என்னை வழிநடத்துகின்ற கண்மலை, என்னை முன்குறித்து தெரிந்து கொண்ட கண்மலை, என்னை மண்ணாக, குப்பையாக, தூசியாக, புழுவாக, அற்பமாக நினைக்கக்கூடிய அருமையான கண்மலை, அவராலே எல்லாம் கூடும். கண்மலையின் மேல், கிறிஸ்துவின் மேல் என்னுடைய விசுவாசம் காணப்பட வேண்டும். நம்முடைய விசுவாசம் காணப்பட வேண்டும்.
கண்மலையின் மேல் நாம் நம்முடைய பாராட்டு, நம்முடைய விசுவாசம் அனைத்தும் கண்மலையாகிய கிறிஸ்து மேல் நாம் வைத்திருந்தால் தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார். சில சந்தர்ப்பத்தில் நம்ம வெட்கப்பட்டு போனது போல தெரியலாம், ஆனால் தேவன் இறுதியில் சுகபத்திரமாக வழிநடத்துவதை நம்ம கண்களால் காண முடியும். தேவ திட்டத்தை தேவன் நிறைவேற்றுவார். கர்த்தர் வெட்கப்படுத்தவே மாட்டார். வெட்கப்பட்டது போல தெரியும். இறுதியில் போனீங்கன்னா ரோஜா அருமையாக வளர்க்கப்படும். அதை சுற்றிலும், ரோஜாவை சுற்றிலும் என்ன இருக்குன்னு கேட்டால் முள், அது பாதுகாப்புக்காக காணப்படும். அதே போல் நான் வளரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஆவிக்குள்ளாக வளரும் பொழுது, செவிக்கும் பொழுது, கர்த்தருக்குள்ளாக தன்னை அர்ப்பணித்து செவிக்கும் பொழுது கண்ணீரை துடைத்து நிந்தையை நீக்கும் கர்த்தர் நம்மளோடு இருக்கின்றார் என்ற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். எப்படி காணப்படும் என்றால், கர்த்தருக்கு நம்மளை நாம் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நாம் செவிக்கும் பொழுது தேவன் ஒருபோதும் ஒருவரையுமே வெட்கப்படுத்த மாட்டார் என்ற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அருமையான வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் மரணத்தை ஜெயமாக வென்றார். கர்த்தர் நம் கண்ணீரை துடைத்து நம் நிந்தனையை பூமியில் இராதபடி நீக்குவார். இவரே நம்மை ரட்சிக்கும் கர்த்தர் என்ற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி 25ஆம் அதிகாரத்தில் 7, 8, 9 இந்த 3 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைகளை தருகிறது, வாஞ்சியான வார்த்தைகளை தருகிறது. கர்த்தருக்குள்ளாக இருக பற்றி கொள்ளக்கூடிய ஒரு விசுவாசமான வார்த்தைகளை தருகிறது என்பதை பார்க்கின்றோம். இன்று நாம் சோர்ந்து விடாதபடி செபிக்க வேண்டும் என்றால் வசனம் நமக்குள்ளாக வேண்டும். நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் சத்தியத்துக்குள்ளே என்றால் நிச்சயமாக அந்த தாவீது ராஜா எப்படியாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டாரோ, தாவீது ராஜா எப்படியாக எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் கர்த்தரவே முன்வைத்தாரோ, தேவனை தேடி செல்லும் பொழுது அவருடைய ஒரு போதும் தேவன் வெட்கப்படுத்தாதபடி வழி நடத்தினார். ஏனென்றால் இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமே என்பதை பார்க்கின்றோம். உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். சங்கீதம் 24:7 24:7 நம்ம பார்க்கோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தருடைய வசனம் இருபுறமும் கற்குள்ள பட்டயம் என்பதை பார்க்கின்றோம். சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 6, 7, 8 பார்க்கும். அவரே என் கண்மலை, அவரே என் ரட்சிப்பும் அடைக்கலம், நான் அசைக்கப்படுவதில்லை, எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள். ஏசாயா 26:2 பார்க்கும். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்கள். கிருபை நீதி உள்ள ஜாதி என்றால் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஜனங்களும் நீதி உள்ள ஜாதி என்பதை வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கின்றோம். அருமையான அந்த வசனத்தை நாம் பார்க்கின்றோம். கிருபை நீதி உள்ள, கர்த்தருக்கு பிரியம் உள்ள பூரண சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்பதை பார்க்கின்றோம். நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்கள். சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 6, 7, 8 இந்த 3 வசனத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது ஒரு ஆறுதலான வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய திட்டம் தீர்மானம் என்ன என்று நாம் அறிந்து செயல்படும் பொழுது எவ்வளவு நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரங்கள் நம்மளை கடந்து வரலாம், உண்மைதான். ஆனால் முடிவு பரியந்தமும் நாம் நிலைத்திருக்க வேண்டும். முடிவு பரியந்தமும் கர்த்தரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முடிவு பரியந்தமும் கர்த்தருக்குள்ளாக நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். கர்த்தருடைய திட்டம் தீர்மானம் என்ன என்று நாம் தெரிந்து கொள்வதற்கு சில காலங்கள் வேண்டும், சில நேரங்கள் வேண்டும். நம்முடைய நோக்கம் ஒன்றாக இருக்கும், கர்த்தருடைய திட்டம் வேறையாக இருக்கும். கர்த்தருடைய திட்டத்திற்கு மட்டும் நம்மளை நாம் அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் ஒருபோது வெட்கப்படுத்தவே மாட்டார், நிச்சயமாக வெட்கப்படுத்த மாட்டார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ராஜாதி ராஜா, மகத்துவத்தின் தேவன், இரக்கத்தின் தேவன், சர்வ வல்லவர், அவர் சிருஷ்டிகர், ஞானி. அவருடைய கிருபை என்றும் உள்ளதுங்கிறத பார்க்கும். ஒருவரும் சேரக்கூடாதவர்களில் வாசம் பண்ணின தேவன் அவர். கர்த்தர் நல்லவர், கண்ணீரை துடைத்து நிந்தையை நீக்கக்கூடிய கர்த்தர். நாம் ஆராதிக்கின்ற தேவன் நம்மளை விடுவிக்கின்ற தேவனாக இருக்கின்றார்.
நாம் ஆராதிக்கின்ற தேவன் நம்மளை காண்கின்ற தேவனாயிருக்கின்றார். நாம் ஆராதிக்கின்ற தேவன் நம்முடைய கண்ணீரை துடைத்து நிந்தனை நீக்கும் கர்த்தராக இருக்கின்றார். அநேக செய்திகளை கேட்கின்றோம், சபைக்கு போகின்றோம். உண்மைதான், நல்ல ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். இதை பார்க்கின்ற அநேகர் ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கும். சபைக்கு போகக்கூடியவங்க இருப்பாங்க, சபைக்கு போகாதவங்களும் இருப்பீங்க. ஆண்டவர் நேசிங்க, இயேசு கிறிஸ்து நேசிங்க. அவர் நேற்றும் இன்றும் என்றும் உண்மை உள்ள தேவனாக இருக்கின்றார். உங்களுடைய தேவைகளின் கூக்குரல் தேவ சமூகத்தில் எட்டப்படும். நீங்கள் தேவ சமூகத்தில் எதை கேட்கிறீங்களோ அதை தேவன் வாய்க்க செய்வார். அநேக நன்மைகளை தேவன் செய்தார். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு தந்து உனக்கு உயரமான, உனக்கு எட்டாதது உயரமான பெரிய காரியங்களை செய்வேன். இந்த வார்த்தை நிச்சயமாக தேவன் அந்த காரியங்களை வாய்க்க செய்கின்ற தேவனாக இருக்கு. வெட்கப்படுத்தவே மாட்டார். நிச்சயமா சொல்றேன், தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். நல்ல நண்பர்கள் இந்த வருஷத்தில் உங்களுக்கு தருவார் ஆண்டவர், நம்புங்க. ஏசாயா தீர்க்கதரிசி 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பிரகாரம் நல்ல நண்பர்களை, ஜனங்களை, நல்ல பக்குவப்பட்ட ஜனங்களை, உங்களை புரிந்து கொண்ட ஜனங்களை தேவன் உங்களுக்கு இந்த ஆண்டு தருவார். நன்மையான ஈவுகள் மூலமாக அநேகரை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். காலம் செல்லாது, கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபம். இது பார்க்கின்ற ஒவ்வொருவரும், என்னுடைய நண்பர் பார்க்கலாம், உற்றார் பார்க்கலாம், உறவினர் பார்க்கலாம், வேறு சபைக்கு போகிறவங்க பார்க்கலாம். ஏன் தேவ சமாதான சபை பொன்னாவரத்தில் இருக்கக்கூடிய 32 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய தேவ சமாதான சபை விசுவாசிகள் இதில் நீங்கள் பார்க்கலாம். ஏதாவது இதில் குறைகள் இருக்குமான என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தயவு செய்து அணுகி அந்த குறைவை நிறைவேற்றி கொள்ளத்தக்க தேவன் கருவி தருவார். அல்லது இது ஒரு ஆறுதலாக உங்களுக்கு இருக்குமானால், இன்னும் இந்த டிவி ஊழியம் வளரத்தக்க, இன்னும் இந்த சபையின் ஊழியம் வளரத்தக்க தேவ சமூகத்தில் அடியனுக்காக, அடியனுடைய விசுவாச குடும்பங்களுக்காக கொண்டு, ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கும்படியாக, விசுவாச ஒவ்வொரு குடும்பங்களும் வேறு நின்று இருக்கத்தக்க தேவன் பலம் தரும்படியாக, அடியனுடைய குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த காரியங்களை ஏற்ற வேளையில் வாய்க்க செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். அநேகருக்கு நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சிறையிருப்பு என்ற சிக்கல், வேதனை, பாடு, நிந்தனை, போராட்டங்கள் எது இருந்தாலும் அவைகளை ஜெயத்தை தருகின்ற தேவனாக இருக்கின்றார். அருமையான இந்த 2026ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய அருமையான தேர்தலுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சட்டமன்ற தேர்தலில் தேவனுக்கு பிரியமான பாத்திரங்கள், தேவனுக்கு உகந்த பாத்திரங்கள், எல்லா ஜனங்களுக்கும் ஒரு விடுதலையை தரக்கூடிய ஒரு பதவியை ஏற்கக்கூடியவர்கள், ஜனங்கள் மேல் இரக்கமுள்ள சுபாவங்கள், ஆளுகை செய்யக்கூடியவர்கள் மேல் கர்த்தர் இரக்கமுள்ளவராக இருக்கின்றார். தேவனால் எல்லாம் கூடும். ஆகையால் மனிதனால் ஒன்றுமல்ல, தேவ திட்டம், தேவ தீர்மானம் எதுவோ அதன்படி நடத்துங்கள் என்று நாம் தேவ சமூகத்தில் கேட்கும் பொழுது தேவன் அதை ஏற்ற வேளையில் காரியங்களை செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். ஏனென்றால் கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள். அவர் நல்லவர், எல்லா நேரங்களிலும் நமக்கு போதுமான தேவன். எல்லா நேரங்களிலும் தேவன் நமக்கு வருது போதுமான ராஜாவாக இருந்தார். யூத ராஜ சிங்கமாக காணப்பட்டார். உண்மைதான். ஒரு வருடங்கள் கடந்து இன்னொரு வருடத்துக்குள்ளாக நாம் போகும்பொழுது அநேக நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரங்கள் எல்லாம் நாம் கடந்து தான் போக வேண்டும். உண்மைதான். ஆனால் அதற்கு அனைத்திலும் தேவன் பலப்படுத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். அனைத்திலும் தேவன் விடுதலை தருகின்ற, வெற்றியை தருகின்ற தேவனாக இருக்கின்றார். வெட்கப்படுத்தவே மாட்டார் தேவன். கர்த்தரே நம்பியிருக்கக்கூடிய உங்களுக்கு கர்த்தருடைய வசனமே உங்களை ஆளுகை செய்யும். பிள்ளைகளே, உங்களுடைய பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள்.
படிப்புக்கு அடுத்து உங்கள் வாழ்க்கை பிரச்சனைக்கு பெற்றோரோடு கீழ்ப்படிந்து பெற்றோர்கிட்ட ஆலோசனை கேட்டு செயல்படுங்க. முன் இருக்கக்கூடிய வாழ்க்கையோட பின் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அவங்க நல்லபடியாக நல்ல ஆலோசனையை தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்களாக ஒரு முடிவு எடுக்காதீங்க தயவுசெய்து. ஏன்னா உங்களோட அவங்களுக்கு அனுபவம் கூட இருக்கும். பெற்றோர் ஒவ்வொருவருக்கும் பிள்ளைகள் முன்மாதிரியாக இருங்க. உங்களை வளர்த்து ஆளாக்குனதுனால பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்றோருக்கு பிரயோஜனமாக அவங்களுக்கு உகந்த பாத்திரமாக நீங்கள் வழி நடக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும், தேவனுடைய திட்டம் நிறைவேறும். தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவருடைய ஆசீர்வாதத்தின் கரத்திற்குள்ளாக நடத்துவார் என்பதை நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய திட்டம் தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் பொழுது தேவன் ஒருபோது வெட்கப்படுத்த மாட்டார். நன்றி.